الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا ولتجدن أقربهم مودة للذين آمنوا الذين قالوا إنا نصارى ذلك بأن منهم قسيسين ورهبانا وأنهم لا يستكبرون. صدق الله العظيم. عن أبي ذر رضي الله تعالى عنه أنه قال: سألت رسول الله صلى الله عليه وسلم: أي مسجد وضع أولا في الأرض؟ قال: المسجد الحرام. قلت: ثم أي؟ قال: المسجد الأقصى. قلت: كم كان بينهما؟ قال: 40 عاما. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவோடு வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வஸிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய இஸ்லாத்துக்கு, ஈமானுக்கு சோதனையாக சில எதிரிகளை, விரோதிகளை அமைத்திருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாத்துடைய விரோதிகளிலே மிக கடுமையானவர்கள், மிக ஆபத்தானவர்கள் தான் இந்த யஹூதிகள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் இறங்க முன்னால், நபித்துவம் கிடைக்க முன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நபி பட்டம் கிடைத்து அறிமுகப்படுத்தப்பட முன்னாலேயே நபியவர்களை கொல்வதற்காக தேடி அலைந்த வெறியர்கள் தான் இந்த யூதர்கள். சின்ன வயதிலே ஷாம் தேசத்துக்கு நபியவர்கள் தன்னுடைய பெரியப்பாவோடு சென்ற சமயம் அபூ தாலிபோடு பல கட்டங்கள் சென்று வந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு நிலைமையில் வாலிப பருவம் என்றும் வருகிறது, சிறுபிராயம் என்றும் வருகிறது. புஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத மத குரு, ஒரு ஜெனிவினான ஒரு மனிதர், யூத மத குருவாக இருந்தாலும் அவர் வேதத்தில் உள்ள உண்மையை பேசியவர். அவர் இந்த முஹம்மது என்ற சிறுவரை நோட்டமிடுகிறார். அவருக்கு மேகம் நிழல் கொடுக்கிறது, வெயில் படாமல் மேகம் தடையாக அமைகிறது. அவர் செல்கின்ற இடத்துக்கெல்லாம் மேகமும் அப்படியே அது மூவ் ஆகிறது, செல்கிறது, நகர்கிறது. ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுப்பவர்கள் பின்னால் நபியாக வந்த ஒரு அடையாளம் தென்பட்டது. அந்த மரத்துக்கு கீழும் இந்த முஹம்மது என்ற சிறுவர் ஓய்வெடுக்கிறார். அப்பொழுது அவர்
யாரோடு வந்திருக்கிறார் இவர்? அபு தாலிப் சொன்னார், என்னோடு வந்திருக்கிறார். உங்களுக்கு இவர் யார்? இவர் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன். அவர் சொன்னார், இவருக்கு தந்தை இருக்க முடியாது, இவர் அனாதையாகத்தான் இருக்க வேண்டும். அதுக்கு பின்னால் உண்மையை ஏற்றுக்கொள்கிறார், என்னுடைய சகோதரனுடைய பிள்ளை. அப்படியா? இவரை நீங்கள் உடனடியாக உங்களுடைய மக்கா ஊருக்கு அனுப்புகின்ற வேலையை பாருங்கள். ஏனென்றால் யகூதிகள் இவரை அடையாளம் கண்டால் இவருக்கு ஆபத்து விளைவிக்க முயற்சிப்பார்கள், இவருக்கு அநியாயம் செய்ய தனிப்பார்கள், இவரை கொல்ல முயற்சிப்பார்கள். இவர் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற நபி, அதற்கான அடையாளங்களை நான் என்னுடைய வேதத்திலே பார்க்கிறேன். உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஊருக்கு அனுப்பி வையுங்கள். அவர் அனுப்பி வைத்தார் 2 நபர்களோடு. நபி அவர்களை சின்ன வயதிலிருந்தே கொல்வதற்காக தேடிய ஒரு கடின சித்தம் உள்ள ஒரு மிருகத்தனமான காட்டு மிராண்டித்தனம் உள்ளவர்கள் தான் இந்த யூதர்கள். குர்ஆனில் அல்லாஹ் சில அற்பமான கேவலமான மிருகங்களுக்கு சிலரை ஒப்பிடுகிறான். சில கேவலமான மிருகங்கள் பிராணிகளாக சிலரை அல்லாஹ் மாற்றினான். அதில் ஒன்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது, சொல்லி காட்ட வேண்டும். மல்லானஹுல்லாஹு வகதிப அலைஹி வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் கனாஸீர் வஅபதத் தாகூத். அல்லாஹ் அவர்களை சபித்தான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகினார்கள். அவர்களிலே அல் கிரதத வல் கனாஸீர், அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றினான். குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டதும் இந்த யூதர்கள் தான். அப்படி கேவலமானவர்கள். இன்னும் ஒருவரை அல்லாஹ் எக்ஸாம்பிள் சொல்கிறான், இவர் ஒரு நாயை போன்றவர். இவர் ஒரு நாய். அவர் பெரிய இறைநேசராக, அறிவாளியாக, பெரிய ஞானியாக இருந்தவர். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பத்துஆ செய்வதற்கு அவர் வாய் அசைத்தார். இஸ்லாத்துடைய மூசா ஈமானுடைய விரோதிகளுக்காக சப்போர்ட்டாக தன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பாக்கியத்தை அவர் பாவித்தார். அவருக்கு அல்லாஹ் சொல்கின்ற உதாரணம், அவர் ஒரு நாய் போன்றவர், அவரும் இந்த இனத்தைச் சேர்ந்தவர். நாய், பன்றி, குரங்கு, இந்த 3 மிருகங்களும், இந்த மிருகத்தன்மைகளும் இவர்களிடம் இருக்கிறது என்பது அல்லாஹ் வைத்த நியதி. எனவே பன்றியிடம் போய் கருணையையும் பாசத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி நபி அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அவர்களுடைய உள்ளம் அப்படியும் இல்லை. அவருடைய உள்ளம் கல்லு போன்றது, அவருடைய உள்ளம் கடினமானது. அதுவும் அவர்கள்தான். முனாஃபிக்குகளை பின்னால் பேக்ரவுண்டிலே ரிமோட் கண்ட்ரோல் போன்று இயக்கியவர்கள் இவர்கள்தான். முனாஃபிக்குகள் மூலம் என்னென்ன சிரமங்கள், கஷ்டங்கள் நபியவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் வந்ததோ அதற்கு பின்னால் பேசிக்காக அடிப்படையாக இருந்தவர்கள் இந்த யூதர்கள். சூரா பக்கராவுடைய 14, 15, 16 வசனங்களில் எல்லாம் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது டபுள் முகம், அவர்கள் டபுள் பேஸ் உள்ளவர்கள். முஸ்லிம்களிடம் வந்தால் நாங்கள் உங்களுடைய ஆட்கள், நாங்கள் உங்களோடுதான். அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். முனாஃபிக்குகள் தங்களுடைய ஷைத்தான்களிடம் சென்றால், முனாஃபிக்குகளுக்கு லீடர்களாக இருந்த ஷைத்தான்கள் யார் என்றால் அவர்களும் யூதர்கள். எனவே யூதர்களை அல்லாஹ் ஷைத்தான்கள் என்று சொல்கிறான். ஷைத்தானுக்கு எங்கே நல்ல குணம் இருக்கும்? ஷைத்தான் என்று சொல்லப்பட்டவர்கள், நாய் என்று சொல்லப்பட்டவர்கள், பன்றி என்று சொல்லப்பட்டவர்கள், குரங்கு என்று சொல்லப்பட்டவர்கள், இதற்கங்கால் என்ன வேண்டும்? அல்லாஹ்வோடு பேசிய, அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் பாவித்த இன்டீசென்டான வேர்டுகள், அசுத்தமான வார்த்தைகள். சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா. எவ்வளவு தைரியம் என்று பாருங்கள். அல்லாஹ் ஃபகீர், நாங்கள் பணக்காரர்கள். ரிஸ்கை அளப்பவன் அல்லாஹ், ஆகாரங்களை கொடுப்பவன் அல்லாஹ், எல்லா விடயங்களையும் தருபவன் அல்லாஹ். அல்லாஹ் ஏழை, நாங்கள் பணக்காரர்கள். அல்லாஹ்வுக்கு நாங்கள் உதவி செய்ய அளவுக்கு நாங்கள் சக்தி உள்ளவர்கள் என்று தன்னை பற்றி மிக கேவலமாக பெருமையாக பேசியவர்கள். யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ் செலவழிக்கிறதுக்கு கஞ்சத்தனம் காட்டக்கூடியவன் என்று சொன்னவர்கள்.
அல்லாஹ்வோடு பேசிய பேச்சுக்கள். அல்லாஹ்வோடு இப்படி பேசுபவர்கள் முஸ்லிம்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள், மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள்? கண்ணியமானவர்களே, இன்னும் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வோடு அவர்கள் முறைகேடாக ஒழுக்க இனமாக நடந்து கொண்ட ஆயத்துக்களை ஓதிக்கொண்டு போனாலே நேரம் இடம் கொடுக்காது. தேடி பாருங்கள், தேடி பாருங்கள். நபிமார்களை கொன்றவர்கள் எந்த உரிமையும் இல்லாமல், எந்த ரைட்ஸும் இல்லாமல், எந்த ரீசனும் இல்லாமல் நபிமார்களை கொலை செய்தவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை இரண்டாக பிளந்து ஷஹீதாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? இவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்காக விரட்டி வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேக்கத்திலே ஒருவரை அல்லாஹ் அவர்களுக்குள் இருந்தே காட்டிய பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நினைத்துக் கொண்டு அவர்களை சிலுவையில் அறைந்து கொலை செய்தவர்கள் யார்? யூதர்கள். கண்ணியமானவர்களே, எங்கிருந்து வருகிறார்கள்? இஸ்ரவேலர்கள் எல்லோரும் யூதர்களா அல்லது அதிலிருந்து ஒரு பகுதியினரா என்றால், இப்பொழுது பொதுவாக சமகால ஆய்வாளர்களுடைய முடிவு என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எல்லோருமே அந்த யூதத்தன்மை உள்ளவர்கள் தான். சில நபர்கள் ஜெனுவினாக பேசுவர் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய இனம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் அங்குதான் சப்போர்ட் பண்ணுவார்கள். யஹூதா அவருடைய அடிப்படையை விளங்க வேண்டும். இஸ்ராயில், இஸ்ராயில் அலிஃப் சீன் ISRAA போட்டதும் இஸ்ராயில். இதை நாங்கள் பாதிப்பது யாருக்கு? மலக்குல் மௌத்துக்கு. மலக்குல் மௌத்துடைய பேர் இஸ்ராயில் அல்ல, அவருக்கு சொல்லப்படுகின்ற பேர் இஸ்ராயில். அதை விளங்க வேண்டும். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் என்றால் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மறுபெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன், கிராண்ட்சன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிமார்கள். ஒரு மனைவியின் மூலம் 2 குழந்தைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமின் அலைஹிஸ்ஸலாம். மற்ற குழந்தைக்கு 10 குழந்தை, பெண் மனைக்கு 10 குழந்தைகள். அதில் ஒருவன் தான் யஹூதா. அந்த 10 பேரும் சேர்ந்துதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறு வயதிலே தன்னுடைய ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரனை பொறாமையின் காரணமாக கிணற்றிலே தூக்கி போட்டு அவரை குடும்பத்தை விட்டு பிரித்து உலகத்திலிருந்து அனுப்ப முடிவு செய்தவர்கள். பின்னால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான்? இவர்களுக்கு ஒரு பஞ்சம் வந்த பொழுது அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மிஸ்ரிலே ஒரு பைனான்சியல் மினிஸ்டருடைய ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது, அந்த பைத்துல் மாலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பொழுது, அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர் கொண்டு இருக்கின்ற பொழுது, பலஸ்தீனில் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பஞ்சத்தின் பொழுது இவர்கள் மிஸ்ரிலே போய் கை நீட்டி அவரிடம் உதவி பெற்றார்கள். அதுக்கு பின் அடையாளம் கண்டு கொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்து விட்டார்கள். ஏன் சகோதரர்கள் மன்னித்தார்கள் என்றாலும் கண்ணியமானவர்களே, சின்ன வயதில் சொந்த தம்பியை கொலை செய்ய முயற்சித்த கொலை வெறி உள்ள ஒரு கயவர் கூட்டம் தான் இந்த யூதர்கள். அப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சம் உள்ள கூட்டம். சின்ன பாலகன், சிறுவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பால்காட்டிலே தூக்கி வீசி தந்தையை விட்டு குடும்பத்தை விட்டு பிரித்து அவர்கள் அந்த அளவு ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு சதிகாரர்கள் தான் இந்த யூதர்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹைபரிலே நபி அவர்களை பற்றி பேசினோம், நபியுடைய வஃபாத்தை பற்றி பேசினோம். நபி அவர்கள் சக்கராத்திலே சொன்ன ஒரு விடயம்தான், எனக்கு அந்த பாய்சன் நஞ்சூட்டப்பட்டு வழங்கப்பட்ட இறைச்சியுடைய அந்த நஞ்சுடைய அந்த எஃபெக்டை இப்பொழுது நான் உணர்கிறேன். இந்த கருத்தை வைத்து சில வரலாற்று ஆசிரியர்கள், முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்வார்கள். நபியவர்களும் ஷஹீதாகத்தான் வஃபாத்தாகினார்கள். ஏன் தெரியுமா? அந்த நஞ்சூட்டப்பட்ட ஏதாவது ஆபத்துகள், அனர்த்தங்கள், இன்சிடென்ட்கள், ஆக்சிடென்ட்கள், ஏதாவது தீ விபத்து, ஃபயர் அல்லது வெள்ளம், ஏதோ ஒன்றிலே ஆபத்திலே, பில்டிங் ஏதாவது இடிந்து விழுந்து எப்படியாவது ஒரு ஆபத்திலே ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஈமானோடு மௌத்தாகுவார் என்றால் அவர் ஷஹீத். அந்த அமைப்பில் நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி நபியவர்களுக்கு சக்கராத்துடைய நேரத்திலே அந்த வருத்தம் விளங்கியது, நபியுடைய சக்கராத்திலே எஃபெக்ட் விளங்கியது என்றால் அவர்களும் ஷஹாதத்துடைய பாக்கியம் பெற்றவர்கள் தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கருத்தை சொல்வார்கள். இந்த நஞ்சூட்டிய இறைச்சியை கொடுத்ததும் ஒரு யூத பெண்மணி. நபி அவர்களுக்கு இறைச்சியிலே நஞ்சு போட்டு கொடுத்ததும் ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒரு பெண். ஆண்கள், பெண்கள் எல்லோருமே ஒரே குணமுள்ளவர்கள் தான்.
அன்பானவர்களே, இப்படிப்பட்ட யூதர்கள் தான் இன்டர்நெட்ல பல வருடங்களாக இந்த காலத்தில் மிகவும் அகோரமாக மிக கடுமையாக எங்களுடைய ஈமானிய இஸ்லாமிய சகோதரர்களை பலஸ்தீனை பொதுவாகவும் காசா காசா என்கிறோமே, இது அரபிய கஸ்ஸா என்று சொல்லப்படுகின்ற இடம். கஸ்ஸா மிக முக்கியமான இமாம்கள் உருவாகிய ஊர், குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்த ஊர். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மதலேண்டது அவர்களுடைய ஊர். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹுடைய ஊர். எல்லாமே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பல சேவைகளை புரிந்த உலமாக்களும் இமாம்களும் உருவாகிய ஊர் தான் இந்த கஸ்ஸா. தனியாக ஒரு ஊர் மக்கள், முழு பலஸ்தீனும் அல்ல, வரலாற்றை விளங்க வேண்டும். எல்லாரும் சப்போர்ட்டிவா இருக்கிறார்கள் என்றாலும் இந்த ஊர் மக்கள் தான் ஒரு நாட்டுக்கு எதிராக இல்லீகலாக உருவாகிய இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் என்று சொல்கின்ற அளவுக்கு கொடுத்த வீட்டுக்காரரை வெளியில் போட்டுவிட்டு கரையான் புற்றிலே பாம்பு குடி இருக்கின்ற வேலை. கரையான் புற்று கட்டுமாம், தெரியும் கரையான், அது புற்று கட்டி 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 புற்று கட்டி குடித்தவுடன் பாம்பு வந்து ஒரே நாளிலே கரையானை விரட்டிவிட்டு குடியிருக்குமாம். அது போன்ற பாம்புடைய வேலை பார்த்த விசமிகள் தான் இந்த யூதர்கள். மன்னிக்க வேண்டிய கடுமையான வார்த்தைகள் அல்ல, இதைவிட கேவலமாக குர்ஆனில் பேசியிருக்கிறான். இவர்களை பாம்புடைய விஷம் உள்ளவர்கள், கரையானை விரட்டிவிட்டு புற்றை முழுமையாக சொந்தமாக்கிக் கொண்டது போன்று பலஸ்தீன் தன்னுடையது, என்னுடையது, எங்களுடையது, அந்த பலஸ்தீன் என்ற அந்த பெயரிலே ஒபிஷியலாக ஒரு நாடு இன்று கண்ணியமான அறிமுகம் இல்லாமல் முழு கட்டுப்பாட்டையும் வாட்டர் சப்ளையா இருக்கலாம், அங்கிருக்கின்ற பவர் கனெக்ஷன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு கண்ணியமானவர்களே அங்கே மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு கொடூர அநியாயக்காரர்கள் தான் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு நூறும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக பத்தி நூறுகின்ற பொழுது கொஞ்சம் மேலே எழும்பும் நினைப்போமா, நெருப்பு பெருசாக பத்துகிறது இல்லை, அணைய போகிறது. சில வேளை கோமாவில் இருந்தவர்கள் சக்கராத்திலே பேசுவார்கள். 5-10 வருட பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தவர்கள் என்னுடைய சந்தோஷப்படுவோம், பேசுகிறார், பார்க்கிறார், கேட்கிறார். இல்லை, அவருடைய மூத்துடைய நிலைமையில் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஆக்டிவ் வந்து அவர் மூத்தாகிறார். இந்த உதாரணம், யூதர்களுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது, அவருடைய முடிவு காலம் நெருங்கிவிட்டது. எந்த அளவு அவர்களோடு படைப்பினங்களுக்கு அல்ல ஒரு வெறுப்பை போடுவான் என்றால் தெரிந்த நிகழ்வு பின்னால் கியாமத் நாளுடைய அடையாளங்களிலே கடைசி காலங்களிலே, அது மஹ்தி சதுர காலமாக இருக்கலாம், ஈசா சதுர காலமாக இருக்கலாம், அது கனிமணி ஃபித்னாவுடைய காலங்களிலே இவர்கள் ஓடி ஓடி ஒளிவார்கள். அப்பொழுது மாத்திரமல்ல, அவர்கள் உயிருக்கு பயந்தவர்கள். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? 1000 years வாழ வேண்டும், ஆசை, வாழ்வதற்கு ஆசை. செக் பண்ணி பாருங்கள், அவர்களுடைய ஒரு டெட் பாடியை வைத்துக் கொண்டு எப்படி அழுகிறார்கள், எப்படி ஒப்பாடி வைக்கிறார்கள் என்று. அவ்வளவு பயம், சாவுக்கு பயம், மௌத்துக்கு பயம். பலஸ்தீனில் இருக்கின்ற 3, 4, 2.5, 3 வயது சிறுவர் சிறுமியிடம் இருக்கின்ற அளவு கூட தைரியம் இல்லாதவர்கள் ஒளிந்திருந்துதான் அடிப்பார்கள், பேஸ் டு பேஸ் போக மாட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, குர்ஆனில் வந்து விடுங்கள் இதெல்லாம். அவர்கள் முன்னுக்கு தைரியமாக மோதக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஸ்ட்ரென்த் உள்ளவர்கள் அல்ல, அந்த அளவு பிரேவானவர்கள் அல்ல. குர்ஆன் சொல்கிறது அவர்கள் கோழைகள். யார் இன்னும் ஒருவருக்கு பயப்படுவாரோ அவர் முந்திக் கொள்வார். சொல்வார்கள், உதாரணம், பாம்பு மனிதர்களுக்கு பயம், அதாவது அது கொத்துவதற்கு முந்திக் கொள்கிறது. தைரியசாலி முன்னால் பாய மாட்டார். உண்மையான நல்ல பிரேவானவர் யாரோட முட்டை போக மாட்டார், பொறுமை காப்பார். பயன்தான் கோழை என்று சொல்லுவோமே, அவர்கள் தான். அவர் எனக்கு அடிக்க முன்னால் நான் அடித்தால் கொஞ்சம் கலசொன்று காட்டலாம், அது போன்றவர்கள் தான் இவர்கள், எதற்குமே பயந்தவர்கள். எனவே அவர்களை பற்றி ஒவ்வொரு படைப்பு மனிதர்கள் மாத்திரமல்ல, கல், மரம் எல்லாமே அவர் ஒளிந்திருக்கின்ற இடத்தை காட்டிக் கொடுக்கும். அந்த அளவு கேவலம் அவர்களுக்கு இருக்கிறது கண்ணியமானவர்களே. எனவே அவர்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட நபிமார்களுடைய பத்துஆ காலாகிய ஒரு சமூகம் தான் இந்த யூத சமூகம் என்பதை முதலாவது நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சரி, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன், பைத்துல் மக்திஸ் என்ன தொடர்பு? பலஸ்தீன் நாடு, பைத்துல் மக்திஸ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற
அந்த ஊருடைய சிட்டியுடைய பெயர். அதை கூட அவர்கள் ஜெருசலம் என்று மாற்றினார். ஓர்ஷலீம், அவருடைய அபராணி பாசையிலே ஓர்ஷலீம் என்பார்கள். ஜெருசலம், பைத்துல் மக்திஸ், அல் பைத்துல் முகத்தஸ், இரண்டு சொற்பிரயோகங்களும் முஸ்லிம்களும் இஸ்லாமிய வரலாற்றிலே பாவிக்கப்படக்கூடிய பெயர்கள். அதை கூட அவர்கள் சேஞ்ச் பண்ணி ஓர்ஷலீம் என்கிறார்கள். அதை ஆங்கிலத்திலே இங்கிலீஷிலே ஜெருசலம் என்கிறார்கள். இரண்டும் ஒன்றுதான், இடத்துடைய பெயர், சிட்டியுடைய பெயர். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த மஸ்ஜிதுடைய பெயர். சரி, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். கனிமலை அபூதர்களுடைய ஆரம்பத்தில் குர்ஆன் வசனத்தை ஓதினேன், ஒரு ஹதீஸை சொன்னேன். அந்த குர்ஆன் ஆயத்தை தான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினேன். அந்த அளவு எந்த அளவு அவர்களுடைய விரோதம், எந்த அளவு இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கும் அவர்கள் எனிமிகளாக செயல்படுவார்கள் என்பதைத்தான் சில உதாரணங்களை சொன்னேன். அவர்களை பற்றி ஒரு அறிமுகமாக உங்களுக்கு முன்வைத்தேன். இது நான் சொன்னது 1001 இன்னும் இருக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஈமான்தாரிகளுக்கு பரம விரோதிகள் யூதர்கள். குர்ஆன் ஆயத், நான் ஓதிய குர்ஆன் ஆயத்துடைய விளக்கம். பரம விரோதிகள் யூதர்கள். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்போடு நடக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் ஜெனுவினான கிறிஸ்தவ சகோதரர்கள். அதையும் எல்லாம் சொல்கிறார். நசாராக்கள் பியோவானவர்கள், அதிலும் இவர்களுக்கு வாழ்பிடிக்கின்றவர்கள் அல்ல, இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அல்ல. நடுநிலைமையாக இருக்க வேண்டிய எத்தனையோ உலகத்திலே புகழ்பெற்ற நாடுகள் கேவலம் வந்து இன்னும் அடி இன்னும் தாக்கு என்று சொல்லிவிட்டு போகின்ற ஒரு கேவலமான அநாகரிகமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். உலகத்தை ஆட்டி படைக்கிறோம், நாங்கள் தான் முன்னால் இருக்கிறோம் என்று, பவரை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நாடுகள் சின்ன குழந்தைகள், பெண்கள், நோயாளிகள், வயோதிபர்கள், வாலிபர்கள் என்று ஒவ்வொரு மஸ்ஜித் அதான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய பெயர் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது மஸ்ஜிதை தாக்குகின்ற அந்த கேவலமான இவர்களுக்கு பின்னால் அதைவிட கேவலமாக அவர்களை மோட்டிவேட் பண்ணுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால், யாரையும் நாம் நம்பி யாரிடமும் உதவி தேடி எந்த பயனும் கிடையாது, கண்டது கிடையாது. அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். அப்படி அந்த ஆயத்தை ஓதிவிட்டு ஒரு ஹதீஸை சொன்னேன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியோட நான் கேட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உலகத்திலே அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட முதல் மஸ்ஜித் எது? சொன்னார்கள் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாஹ். இரண்டாவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா. இரண்டுக்கு மத்தியில் எவ்வளவு கேப் இருந்தது, காலம் எவ்வளவு கால இடைவெளி? 40 வருடங்கள். சரி, ஒரு ஹதீஸ். அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பூமியை பற்றி ஒரு பலகீனமான ஹதீஸ் தான். ஹதீஸுடைய தரம் பலகீனமான, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல. ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, யாராவது ஒருவர் மன் அராத அன் யன்துர ஃபில் அர்தி புக்அத்தன் மின் புகாயில் ஜன்னah அல்ல மின் பிகாயில் ஜன்னah ஃபல்யன்துர் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஹதீஸ் தரத்திலே பலகீனம் இருந்தாலும் அந்த கருத்து பல அறிவிப்பாளர் முறைகளிலே வந்திருக்கிறது. அந்த ஹதீஸுடைய கருத்து தெரியுமா? உலகத்தில் பூமியில் யாராவது சுவர்க்கத்துடைய ஒரு லேண்டை, ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு துண்டை பார்க்க விரும்பினால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்க்கட்டும். உலகத்திலே சுவர்க்கத்துடைய ஒரு பகுதி என்றால் அந்த ஷாம் தேசத்தில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்க்கட்டும். இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, யாராவது ஒருவருக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா விளங்குகின்ற டிஸ்டன்ஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா கண்ணுக்கு விளங்குகின்ற இடைவெளிக்குள் ஒரு சிறிய ஒரு லேண்ட், ஒரு சிறிய ஒரு நிலத்துண்டு, நம்முடைய விளங்குகின்ற பாசை ஒரு 2 பேச்சுகள், ஒரு 2-3 பேச்சஸ், அந்த நிலம் கிடைத்து அவர் அங்கு குடியேறுவது அவருக்கு முழு துனியாவும் ஏனைய இடங்களில் கிடைப்பதை விட சிறந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸா விளங்குகின்ற டிஸ்டன்ஸிலே அவர் வாழ்வது. இன்னும் ஒன்று, உங்களுக்கு போய் அங்கே தொழ முடியாதா, அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லையா? சொன்னார்கள் பங்களிப்பு. எப்படி உங்களுடைய உதவிகளிலே நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும், அதில் எப்படி நீங்கள் கோஆபரேட் பண்ண வேண்டும் சொன்னார்கள். உங்களுக்கு அந்த காலத்தில் சொன்னார்கள், உங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அந்த லேம்ப், முன்னைய காலத்தில் ஒயில் ஊற்றித்தான் லாம்பு பற்ற வைப்பார்கள், அந்த விளக்குக்கு அங்கே எரிக்கப்படுகின்ற லேம்புக்கு ஒயில் கொஞ்சம் சதக்கா செய்ய முடியுமா இருந்தால், ஹதியா செய்ய முடியுமா இருந்தால் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நீங்கள் ஒயில் அனுப்புங்கள், பங்களிப்பு.
என்ன முடியும்? கண்ணியமானே, தூரத்தில் இருக்கிறோம், எந்த பங்களிப்பு நேரடியாக செய்ய முடியாத மனதால் அங்கிருக்கின்றவர்களை நினைத்து பார்ப்போம். அங்கு ஷஹீதாகின்ற குழந்தைகளுடைய வயதில் எனக்கும் குழந்தை இருக்கிறது. அங்கு ஷஹீதாகின்ற ஒரு பெண் என்றால், ஒரு 3-4 குழந்தைகளுக்கு தாய் என்றால் எனக்கும் என்னுடைய தாய் போன்றுதான். அங்கே ஒருவருடைய கணவர் என்றால் சகோதரிகள் நினைக்க வேண்டும், என்னுடைய கணவர் போன் நான் இழந்த ஒரு கவலை போன்றுதான் அந்த பெண்ணுக்கு அவருடைய கணவரை இழப்பது. மனைவி இழந்தால் இவருக்கு நான் என்னுடைய மனைவி இழக்கும் பொழுது வருகின்ற அந்த ஃபீலிங் தான் அங்கிருப்பவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, நாம் ஒரு விடயத்தை மனதில் உறுதி கொள்ள வேண்டும். இவர்களுடைய இரத்தம், இவர்களுடைய உறுப்புகள், இவர்களுடைய பசி, இவர்களுடைய தியாகம், இவர்களுடைய தியாகம் அவர்களுடைய சொந்த எந்த பேசனால விடயங்களுக்கும் அல்ல, முழு உலக முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக. எப்படி இப்பொழுது நாங்கள் நிம்மதியாக இந்த ஏசியிலே குளிரூட்டப்பட்ட இடத்திலே அமர்ந்து இந்த ஹுத்பாவை செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருவதே ஒரு சேலஞ்ச், அதே ஒரு போர் போன்றுதான். எத்தனையோ செக் பாயிண்டுகளை தாண்டி வர வேண்டும். சில இடங்களில் அடிபடும், சில இடங்களிலே மாஞ்ச் போடப்படும், சில இடங்களிலே விரட்டப்படும். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வந்து குறிப்பாக ரமலான் வந்து விட்டால் இவர்களுக்கு ஒரு புதிய ஒரு வெறி பிடிக்கும் இவர்களுக்கு. ஏன்? அவர்களுக்கு பயம். இந்த அமலுக்கு, இந்த இபாதத்துக்கு, இந்த ருக்குவுக்கு, இந்த சுஜூதுக்கு, இந்த துஆவுக்கு பயம். ஏன்? பல நபிமாருடைய பத்ஆவினால் அவர்கள் பல டேமேஜ்களை சந்தித்தவர்கள். அவர்கள் இந்த துஆ என்ற ஆயுதம், அது ஏனைய ஆயுதங்களை விட அவர்களுக்கு பயம். இபாதத் செய்ய விடாமல் வேற என்ன இருக்கிறது? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ்வை வணங்க வர விடாமல். பாருங்கள், நம்முடைய காலங்களில் விசேஷமான ஒரு ஆக்ஷன் எடுப்பார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக. மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வராமல் பிறரை தடுக்கக்கூடியவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அவன் அநியாயம் செய்கிறான். மஸ்ஜிதுக்கு இபாதத் செய்ய விடாமல் தடுப்பது அநியாயம். இபாதத்தையே செய்ய விடாதவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு துஆவிலும் அவர்களை கேட்க வேண்டும், அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். உமர் சொல்கிறார்கள், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் ஒரு கழுதை குழியில், பாதை ரோட் சரியான முறையில் இல்லாமல் குன்றும் குழியுமாக இருக்கின்ற பொழுது ஒரு கழுதை அந்த குழியிலே விழுந்து அந்த கல்லுக்கு அகப்பட்டு இடறி விழுந்து ஒரு கழுதை செத்தாலும் அல்லாஹ் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்பார். கழுதை கூட என்னுடைய ஆட்சிக்கு கீழே அநியாயம் செய்யப்படக்கூடாது, அதுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று ஆட்சி செய்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லாரும் தான். பெரும்பாலும் முஅத்தஸிம் என்று சொல்லக்கூடியவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கால் ஒரு பெண்மணிக்கு அநியாயம் நடந்ததற்காக, அதுவும் பெரும்பாலும் இந்த யூதர்கள் தான் செய்தார்கள், அதற்காக அந்த உனக்கு எதிராக என்னுடைய நாட்டிலிருந்து அனுப்புவேன் ஒரு கூட்டத்தை, அவர்களுடைய வாகனம் குதிரை, முதலாவது குதிரை உன்னுடைய நாட்டிலும், அந்த வாகன பேரணியுடைய அந்த தொடர்பின் ஆக கடைசி வைக்கல் என்னுடைய நாட்டிலும் இருக்கும், என்னுடைய நாட்டிலிருந்து என்னுடைய நாடு வரைக்கும் நான் அனுப்புவேன் என்று அனுப்பினார்கள். ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்ததனால் அப்படித்தான் முன்னோர்கள் ஆட்சி செய்தார்கள். ஏதோ முஸ்லிம் நாடுகள் விழித்திருக்கிறார்கள், ஒன்று கூடினார்கள். சென்ற வார மஸ்ஜிதுல் அக்ஸா மாஷா அல்லாஹ் இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டென்ஸ் சிச்சுவேஷனில் கூட, பதட்டமான சூழ்நிலையில் கூட மாஷா அல்லாஹ் அமல் இபாதத்தில் குறை கிடையாது. நாம் ஒரு திருமணத்துக்காக தொழுகை கலா செய்கிறோம், பிரயாணத்துக்காக தொழுகை கலா செய்கிறோம், பங்கனுக்காக தொழுகை கலா செய்கிறோம், ஸ்போர்ட்ஸுக்காக தொழுகை கலா செய்கிறோம். அவர்களுக்கு மேலால் மிசைல்களும் என்ன ஆபத்துக்களும் பொம்களும் வெடிக்கின்ற பொழுது கூட அவர்கள் தொழுகையை விடாமல் இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு லெசன். சாதாரண மையத்து வீட்டிலேயே தொழுகை கலா செய்கின்ற அளவுக்கு நமக்கு தைரியம். அது ஒரு மையத்து வீட்டில் வைத்திருக்கிறோம், நாமும் மௌத்தாக போக நினைக்க வேண்டும். அந்த மையத்து வீட்டில் இருப்பவர்களை தொழாத காலம், மக்பராவுக்கு வந்து ஜனாசா தொழாத காலம்.
மக்பரா எல்லாவற்றிலும் பங்கெடுப்பது, அப்படியே மக்பராவில் தொழுகை நடக்கும் பொழுது அப்படியே யூடைன் போட்டு மொபைல் போனிலே பேசிக் கொண்டிருப்பது, யூடியூப் பார்த்துக் கொண்டிருப்பது, பேஸ்புக் கிண்டிக் கொண்டிருப்பது, அல்லது குரூப் செய்து பேசிக் கொண்டிருப்பது. அங்கு சென்றாலும் சில தவறுகள் பாவங்கள் செய்கிறோம். அல்லது மூளை முடுக்கு தேடுவது, எங்கு எரித்து வாயிலை வைத்து உறிஞ்சலாம், புகைக்கலாம். மக்பராவிலேயே பாவங்கள் செய்கின்ற காலம். நாம் எடுக்க வேண்டிய லெசன் தான். அவர்கள் அந்த ஆபத்தான மஸ்ஜிதுக்கு பம் போட்டாலும் அங்கு தொழுது கொண்டு ஷஹீதாகுவோம். சின்ன சின்ன விடயங்களுக்கு தொழுகையை கலா செய்கின்ற, தொழுகைக்கு பிந்தி வருகின்ற, ஜும்மாவுக்கு பிந்தி வருகின்ற அந்த பழக்கங்களை இன்றோடு விட்டு தௌபா செய்வோம். இது நமக்கு லெசன். அங்கிருக்கின்ற 3 வயது பிள்ளையுடைய ஈமான் இந்த 30 வயது, 40 வயது, 60 வயது, 70 வயது நபரிடம் இல்லை. அந்த ஈமானை உருவாக்குவோம். கைவட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு இடுப்பு பொடியிலே அரைவாசி முக்காவாசி இருக்கிறது. அந்த பிள்ளை அந்த இரத்தத்தோடு, அந்த கை இல்லாமல், அந்த கண் டேமேஜான நிலைமையில் களிமா சொல்லிக் கொண்டு ரூப பெறுகின்ற காலம். களிமாவோடு ரூப பெறுவதற்கு ட்ரை பண்ணுவோம். இதான் லெசன், இதான் படிப்பினை. நம்மை மாற்றுவோம். நமக்கும் இப்படி ஒரு சோதனை வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? என்ன உத்தரவாதம்? வராமல் இருந்தது. நம்முடைய நாட்டில் இப்படியான ஆபத்துகள் ஏற்படவில்லையா? நம்முடைய நாட்டிலும் சில இடங்களை எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் இழக்கவில்லையா? யூதர்கள் மாத்திரமல்ல, வல்லதீன அஷ்ரகு நம்பர் 2 எனிமி முஸ்லிம்கள். ஷிர்க் வைக்கின்ற எல்லோரும் முஸ்லிம்களுக்கு எதிரி, மூமின்களுக்கு எதிரி. அந்த ஆயத்துடைய அடுத்த பாட்டு. தயாராகுவோம். தைரியம், பொறுமை, ஈமான் கலந்த தைரியம். 3 ஆயத். சக்சஸ்ஃபுல்லுக்கு 3 கண்டிஷன். பொறுமை, பொறுமையிலே ஸ்ட்ராங்காக இருப்பது. சில பொறுமை இருக்கும், ஒரு கட்டத்திலே அது அப்படியே ஃபெயில் ஆகிவிடும். இல்லை, ஃபெயிலியர் ஆகின்ற பொறுமை அல்ல. என்ன நடந்தாலும் என்னுடைய போக்கஸ், என்னுடைய மிஷன், என்னுடைய இலக்கு, அந்த இலக்கை அடைந்துதான் இந்த இடத்திலிருந்து நான் ஓரமாகுவேன் என்பதுதான் முசாபரா, பொறுமையின் உச்சகட்டம். உங்களை எப்பொழுதுமே தீனுடைய நல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமான பணிகளில் உங்களை எப்பொழுதுமே நீங்கள் அதிலே ஜாயின் ஆக, அதிலே நீங்கள் எப்பொழுதுமே உங்களை ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சக்சஸ்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கை முடியும். கண்ணியமானவர்களே, இறுதி கட்டமாக நான் வேண்டிக் கொள்கிறேன், நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய தாய்மார்கள் அவர்களுடைய தாய்மார்கள் போன்று ஈமான்தாரிகளாக மாற வேண்டும். பாருங்கள், அந்த சூழலிலும், அந்த பதட்டமான சூழலிலும் ஒரு பெண்ணை காட்ட முடியுமா? இஸ்லாமிய ஆடை இல்லாமல், ஷோல் இல்லாமல், அபாயா இல்லாமல், அரைகுறை ஆடையோடு அந்த ஃபீல்டுக்கு வந்தது? ஒரு சகோதரரை காட்ட முடியுமா ஷோட்டோடு? ஈமான் இதுதான். சின்ன சின்ன விடயங்களுக்கு டிரெஸ்ஸை கலட்டுகிறோம், டிரெஸ்ஸை மாற்றுகிறோம், ஹேர் ஸ்டைலை மாற்றுகிறோம். கல்யாண வீட்டிலே ஒரு கோலம், மையத்து வீட்டிலே ஒரு கோலம், மஸ்ஜிதிலே ஒரு கோலம், நாட்டிலே ஒரு கோலம், பிளைட்டிலே ஒரு கோலம். இதுதான் படிப்பினை. அந்த சிச்சுவேஷனிலும் இஸ்லாமிய ஆடை, டிரெஸ் கோடை அவர்கள் விடவில்லை. நானும் விட மாட்டேன். எந்த சோதனை வந்தாலும் நான் ஒரு முஸ்லிம் என்பதை காட்ட பயப்பட மாட்டேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். யாருக்கும் பயந்து நான் உங்களை போன்று, அவர்களை போன்று நான் அச்சாராக மாற மாட்டேன். அச்சார்கள் இருக்கின்ற ஈச்சம்பழம் என்றால் ஈச்சம்பழம் மாத்திரம் தான். அச்சாரில் பல ஐட்டங்கள் இருக்கும். அது ஒவ்வொன்று தனித்தனியாக ஒரு பொருள், எல்லாமே கலந்ததுக்கு பேர் இல்லாமல் ஆகிறது. அது அழிகிறது. அச்சாறு லெசன் இதுதான். துஆ, கண்ணீர் வடிப்போம், அவர்களுக்கான அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். முழு உலக முஸ்லிம்களையும் நம்முடைய துஆக்களை கேட்டுக் கொள்வோம். ஒற்றுமையாகுவோம். அவருடைய ஒற்றுமை தான் வெற்றிக்கு காரணம். வரலாற்று இதுதான் உண்மை. இதுவரைக்கும் நடந்த மோதல்கள், வரலாற்றை தான் சொல்கிறேன். இதுவரைக்கும் நடந்த மோதல்களிலே ஒரு ஊர் மக்கள், அதிலும் குறிப்பாக சில நபர்கள், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான, அவ்வளவு வளமான, அவ்வளவு உலக அடிப்படையில் எல்லா விதமான ஏற்பாடுகள், எல்லா டெக்னாலஜியையும் வைத்திருக்கின்றவர்களுக்கு பாரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் இன்று வரைக்கும் வெறி பிடித்திருக்கிறது. அவர்களுக்கு சேதம் அதிகம், டேமேஜ் அதிகம், இன்ஜர்ட் அதிகம், அவர்கள் இழந்தது அதிகம்.
எஃபெக்ட் அதிகம். இதான் உண்மை. மீடியாக்கள் சிலதை உண்மை சொல்லும், அந்த மீடியாக்களுக்கும் உண்மை சொல்ல கிடைப்பது கொஞ்சம் தான், எல்லாமே பொய் தான். எனவே அவர்களுக்குத்தான் இந்த முறை சேதம் அதிகம் என்ற மன ஆறுதலையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அது நமக்கு தெரியும், கடந்த கால வரலாற்றிலே பெரும் பெரும் எண்ணிக்கை உள்ளவர்களை ஈமானிய சிறு அளவில் இருக்கின்றவர்கள் எப்படி முடித்து கட்டினார்கள் என்பதை நாம், அது வரலாறு, அது யாரை வந்தாலும் அதை அழிக்க முடியாது, கலட்ட முடியாது, எடிட் பண்ண முடியாது, எதையுமே அதனோடு எட் பண்ணவும் முடியாது. எனவே அது போன்ற நிகழ்வை சமகாலத்தில் நவீன யுகத்திலும் நம்முடைய ஈமானிய சகோதரர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்ற மன ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே படிப்பினை பெறுவோம், நம்மை மாற்றுவோம், நாமும் ஈமான்தாரிகளாக மாறுவோம், இஸ்லாத்தை வளர்ப்போம், இஸ்லாத்தை வாழ வைப்போம், இஸ்லாத்துடைய அடையாளங்களை அழிக்காமல் அதை வெளிப்படுத்துவோம், மறைக்காமல் அதை வெளிக்கொணர்வோம். நான் ஒரு முஸ்லிம் என்பதை தைரியமாக எங்கும் யாருக்கு முன்னாலும் காட்டுவதற்கு தைரியத்தை வளர்த்துக் கொள்வோம் என்ற இரண்டு பாடங்கள். நான் ஒரு முஸ்லிம், எங்கும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு மூமின், ஈமானை எங்கும் இழக்க மாட்டேன். என்னுடைய கை போகலாம், கால் போகலாம், இடுப்புக்கு கீழே போகலாம், கலிமாவோடு நான் ஷஹீதாகுவேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படிப்பினையை நமக்கு வழங்கி அவர்களை போன்ற, அந்த சிறுவர்களை போன்ற ஈமானை நம்முடைய சிறுவர்களுக்கும், அந்த தாய்மார்களை, பெண்களை போன்ற ஈமானை நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும், அங்கிருக்கின்ற மூத்தவர்களுடைய ஈமானை நம்முடைய மூத்த சகோதரர்களுக்கும், வாலிபர்களுடைய ஈமானை நம்முடைய வாலிபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான இஸ்லாத்தை தருவாயாக, ஈமானிய வாழ்க்கையை தருவாயாக, இஸ்லாத்துடைய ஈமானுடைய உண்மையான தைரியத்தை தருவாயாக, சோதனைகளில் பொறுமையை தருவாயாக, அதன் மூலம் வெற்றியை தருவாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களை பற்றி நம் மூலம் மற்றவர்களுக்கு கண்ணியம் ஏற்படுகின்ற அளவுக்கு நம்மை வாழ வைப்பாயாக. இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை பேண வைப்பாயாக, இஸ்லாமிய ஆடைகளை கண்ணியமாக அணிய வைப்பாயாக, இஸ்லாத்துடைய அடையாளங்களை பெருமையோடும் தைரியத்தோடும் வெளிப்படுத்த வைப்பாயாக. எந்த கட்டத்திலும் இஸ்லாத்துக்கு எதிராக நம்மை செயல்பட வைத்து விடாதையா அல்லாஹ். இஸ்லாத்துடைய அடையாளங்களை இல்லாமலாக்க நம்மை பாதித்து விடாதையா அல்லாஹ். இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் நம் மூலம் உயர்த்தி விடுவாயாக. குறிப்பாக அந்த பலஸ்தீன் சகோதரர்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த கஸாவில் இருக்கக்கூடிய அந்த தியாகிகளுக்கு உதவி செய்வாயாக, அவர்களுக்கு இன்னும் தைரியத்தை கொடுப்பாயாக, அவர்கள் மூலம் எதிரிகளை அடக்குவாயாக, எதிரிகளுக்கு இன்னும் சேதங்களை அதிகப்படுத்துவாயாக. அந்த யகூதிகளை நீ சபித்திருக்கிறாயா அல்லாஹ், கேவலமான முறையிலே குர்ஆனிலே வர்ணித்திருக்கிறாயா அல்லாஹ். அந்த கேவலமான தன்மைகளை, அவருடைய உண்மை நிலைமைகளை உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்துவாயாக, அவருடைய நயவஞ்சகத்தை தெரியப்படுத்துவாயாக, அவருடைய தீய குணத்தை தெளிவுபடுத்துவாயாக, அவருடைய அந்த சித்தம் கேட்டுகின்ற தன்மையை தெளிவுபடுத்துவாயாக, சதிமோசத்தை தெளிவுபடுத்துவாயாக, மற்றவர்களுக்கு குழிவட்டுகின்ற தன்மையை தெளிவுபடுத்துவாயாக, அவர்கள் எப்பொழுதும் யாருடன் நல்லமுறை நடக்க மாட்டார் என்ற வரலாற்றை உலகத்தில் உறுதிப்படுத்துவாயாக. அதற்கு இந்த நிகழ்வை நீ காரணமாக்குவாயாக. எத்தனையோ சிறுவர்கள் உயிர்த்தியாகிகளாக மாறுகிறார்கள் யா அல்லாஹ். பால் அருந்த வேண்டிய குழந்தைகள் இரத்தம் சிந்துகின்ற காலம் யா அல்லாஹ். கற்பிணி தாய்மார்கள் அந்த கர்ப்பத்தோடு ஷஹீதாகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சிறுவர்கள் குழந்தைகளை பார்த்து சகிக்க முடியவில்லை யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். ஒன்று இந்த நிலைமை இல்லாமலாக்கி நிறுத்துவது கைரனால் நிறுத்தி விடுவாயாக. இல்லாவிட்டால் யூதர்களுக்கு அழிவுக்கு காரணம் என்றால் அழிவுக்கு காரணமாக்குவாயாக. அவர்களை அங்கிருந்து ஓடி சிதற வைப்பாயாக. அவருடைய ஒற்றுமையை கெடுப்பாயாக, தைரியத்தை குறைப்பாயாக, அவருடைய சாதனங்களை செயலக்க வைப்பாயாக. அதனால் ஏற்படுகின்ற அத்தாக்கங்களை நீ குறைத்து முஸ்லிம்களுடைய தாக்குதல் மூலம் வெறும் தாக்கங்களை ஏற்படுத்துவாயாக, அச்சத்தை உண்டு பண்ணுவாயாக. நீ குர்ஆனிலே சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ், அவர்கள் பயந்தவர்கள் சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ், அவர்கள் கோழைகள் என்று சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ். அந்த கோழைத்தனத்தை உலகத்துக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டுவாயாக. அவர்களுக்கு இன்னும் ஈமானை, முஸ்லிம்களுக்கு இன்னும் ஈமானை, இஸ்லாத்தை அதிகப்படுத்துவாயாக. அவருடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுக்குரிய சொத்தாக மாற்றி தருவாயாக. எந்த நேரத்தில் முஸ்லிம்கள் சென்று இபாதத் செய்வதற்கு அது சிறந்த ஒரு மஸ்ஜிதாக ஆக்குவாயாக. யாருடைய கடுபிடிகளையும் அங்கு இல்லாமல் ஆக்குவாயாக. நமக்கும் அந்த மஸ்ஜிதுக்கு சென்று